Hello students, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SSC CGL ஓட 13th September shift 1. Okay, இதோட மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். Okay, இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். Okay, first question, what is the percentage of marks obtained by the student? Okay, இப்போ இதோட percentage கண்டுபிடிக்கணும். Okay, இப்போ total number of values add பண்ணோம் அப்படின்னா 3 plus 5 8 16 okay, இப்போ இங்க 9 4 times வந்துருக்கு 36 37 44 4 46 by total எவ்வளவு 500 into 100. okay, அப்போ 5 times 80 89 something வருது. okay, அப்போ ஆன்சர் வந்து 89.2%. okay, next question, the article is sold at the profit of 250%. okay, profit 250% வருது. okay, அப்போ 100 rupeesக்கு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து 350க்கு சேல் பண்ணியிருந்தா 250% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகே, காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்குமான ரேஷியோ கேட்குறாங்க. இதுக்கு ரேஷியோ எடுத்து எவ்வளோ வரும்? 2:7. நெக்ஸ்ட் கொஸ்டின், okay, the circle radius 7 units, arc length cut by a chord. okay, அப்போ ஒரு கார்டு வந்து ஒரு ஆர்க் லென்த்தை கட் பண்ணுது, அதோட லென்த் வந்து 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் 7 இங்கேயும் 7. அப்போ இது என்ன ட்ரையாங்கிள்? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்போ என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா 60 டிகிரி. 60 டிகிரியை நம்ம ரேடியனில் எழுதணும் அப்படின்னா π/3 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா எல் கேட்குறாங்க. எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு தீட்டா. ஆரோட வேல்யூ 7, தீட்டாவோட வேல்யூ π/3. ஆன்சர் 7π/3. அடுத்த கொஸ்டின், triangle PQR ABC, இதில் AB யோட வேல்யூ 6 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ PQ யோட வேல்யூ 6 cm தான். அடுத்து ஆங்கிள் B வந்து 50 டிகிரி. அப்போ ஆங்கிள் Q வந்து 50 டிகிரி. ஆங்கிள் A வந்து 70 டிகிரி. அப்போ ஆங்கிள் Pயும் 70 டிகிரி தான். ஓகேவா? அப்போ ரிமைனிங் இருக்க ஆங்கிள் என்னவா இருக்கும்? ரிமைனிங் இருக்க ஆங்கிள் ரெண்டுமே 60 டிகிரியாக இருந்திருக்கும். சம் ஆஃப் த ஆங்கிள் 180 டிகிரி. இப்போ இங்கே இருக்க ஆப்ஷனில் எதெல்லாம் கரெக்ட் பாசிபிள்? ஓகே, QRோட வேல்யூ 6 cm. QR வந்து 6 cm இருக்க பாசிபிலிட்டி இல்லை. QP 6 cm இருக்க பாசிபிள் இருக்கு. அப்போ தேர்டு ஃபோர்த்து கரெக்டாக இருக்கும் ஆப்ஷன். ஆங்கிள் P வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆங்கிள் P வந்து 70 டிகிரி. அப்போ தேர்ட் ஆப்ஷன் வராது. R வந்து 60 டிகிரி, அதனால ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அடுத்தது, ஷாப்கீப்பர் மிக்சஸ் 250/5 இதையும் 280/5 மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். அந்த அமௌண்ட் என்னன்னு தெரியாது. இதோட ரேஷியோ என்ன வந்திருக்கு அப்படின்னா 7:8. இந்த ரேஷியோவும் நமக்கு தெரியாது. இப்போ 7:8 எழுதிக்கலாம். அப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? மிக்சர் அலிகேஷன்லேயே போடலாமா? இப்போ x - 250/5 தான் 8y இருந்திருக்கும். அடுத்தது 280/5 - 7y - x தான் 7y இருக்குமா? இதை அப்படியே சால்வ் பண்ணால் x கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 30/5 = 15y அப்படின்னு வரும். இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6. அப்போ y = 2/5 அப்படின்னு வரும். ஓகே, ஒய்யோட வேல்யூ 2/5. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 14/5 16/5 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ 14/5 16/5 வரணும் அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ போட்டால் வரும்? ஓகே, அப்போது இங்கே 16/5 வரணும். அப்போது 266/5 போட்டோன்னா என்ன வரும்? இந்த சைடில் மைனஸ் பண்ணால் 16 கிடைக்கும், இந்த சைடில் மைனஸ் பண்ணால் 14 கிடைக்கும். அப்போ 266/5 தான் ஆன்சர். அப்போது இது எத்தனை டைம்ஸ் வரும்னா 5 டைம்ஸ் ரிமைனிங் 1. அப்போ 3 டைம்ஸ், அப்புறம் 1 0. இப்போ 2. இப்போ 53.20 இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இது ரொம்பவே சிம்பிளா. ஓகே, இது எல்லாத்துக்கும் ஏபிசின்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a³ + b³ + c³ /abc. ஓகேவா? இப்போ ஏங்கிறது நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா x - yன்னு எடுத்திருக்கோம். பிங்கிறது y - z எடுத்திருக்கோம். சிங்கிறது z - xன்னு எடுத்திருக்கோம். எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்க. a + b + c ப்ளஸ் பண்ண என்ன வரும்?
plus x minus x cancel ஆயிடும், y cancel ஆயிடும், z cancel ஆகி 0 வந்துடும். a plus b plus c ஓட வேல்யூ 0 அப்படின்னா a cube plus b cube plus c cube ஓட வேல்யூவை 3abc எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ கீழேயும் abc தான் இருக்கு. இப்போ abc கேன்சல் ஆயிடும். ஆன்சர் வந்து 3. அடுத்தது there are 2 pipes used to fill the tank. A B ரெண்டு பைப்பு, they can fill the tank in 20 minutes. ரெண்டும் சேர்ந்து 20 minutesல fill பண்ணிடுறாங்க. Okay, if the one pipe can fill the tank in 2.5 times as quickly as other. Okay, ஒன்று வந்து ஃபாஸ்ட்டாக ஃபில் பண்ணுது, இன்னொன்று வந்து ஸ்லோவாக ஃபில் பண்ணுது. ஓகே, இப்போ இதில் வந்து one pipe can fill a tank in 2.5 times quick. ஓகே, ஒன்று வந்து 2.5 times குவிக்காக ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்று வந்து 10ன்னு வச்சுக்கலாம், 10xன்னு வச்சுக்கலாம். இப்போ 2.5 times அப்படின்னா இதோட 2.5 times எவ்வளோ? 10ஓட 2.5 times அப்படின்னா 2.5 அப்படின்னா என்னது? 5/2. ஓகே, இப்போ 5/2 அப்படின்னா 25 வரும். இப்போ 25x, ஒன்று வந்து 10x ஆகும், இன்னொன்று 25x ஆகும் இருக்குமா? ஓகே, இப்போ இதை அப்படியே சால்வ் பண்ணலாம். இதில் டோட்டல் ஒர்க் என்னென்னு எடுத்துக்கலாம்னா இந்த மூணுக்குமே நான் எல்சிஎம் என்னது 100. ஓகேவா? அப்போ இந்த வேல்யூ வரணும். இப்போ இங்கே எவ்வளோ ஒர்க் வந்திருக்கும்? எஃபிஷியன்சி வந்து 10, இங்கே எஃபிஷியன்சி 4, இங்கே எஃபிஷியன்சி எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 5 வந்திருக்கும். ஓகேவா? இப்போது 20 minutesல ஒர்க் நடந்திருக்கு. ஏ எவ்வளோ ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா 10 ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? அப்போது 10 ஒர்க் 20 minutesல எவ்வளோ ஒர்க் பண்ணுவார் அப்படின்னா 200 ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது பி வந்து 4 ஒர்க் பண்ண முடியும். எவ்வளோ நேரம்? 20 minutes. அப்போது 80 ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ 280 ஒர்க் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண முடிப்பாங்க. நம்ம இங்கே எவ்வளோ ஒர்க் எடுத்திருக்கோம்? 100x. இப்போ இந்த 100x தான் 280 அப்படின்னா என்ன கேட்குறாங்க? யார் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க? இப்போ கம்மியான வேல்யூ தானே சீக்கிரம் முடிப்பாங்க, 10x தானே சீக்கிரம் முடிப்பாங்க. இப்போ 10x ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? இப்போ 10x ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? ஒரு 0 மட்டும் கேன்சல் பண்ணால் போதும், 28. இப்போ 28 minutesல ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து அந்த டேங்கை ஃபில் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின், sin 31 degree equal to alpha. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா cot 59. ஓகே, cot தீட்டாவோட வேல்யூ cos தீட்டா பை sin தீட்டா. ஓகே, இந்த எல்லா ஆங்கிளும் சேமாக இருக்கணும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட காம்ப்ளிமெண்ட்ரி என்னது? cos 59 டிகிரி. ஓகேவா? இது ரெண்டுமே ஈக்குவல். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ cos 59 எடுக்கலாம். ஓகே, இப்போ cos 59 வந்துருச்சு. நம்ம cot 59 cos 59 by sin 59 எழுதலாம். ஓகேவா? இப்போ அதே ஃபார்மேட் நம்ம இங்கே கொண்டு வரணும். cos வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஆல்ஃபா. sin வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ sin எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 minus cos ஸ்கொயர் தீட்டா. ஓகே, எப்படி எழுதலாமோ? sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 minus cos ஸ்கொயர் தீட்டா. இல்லை sin தீட்டா மட்டும் வேணும்னா root of 1 minus cos square theta. இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட். இப்போ இங்கே நமக்கு என்ன வேணும்னா sin 59 டிகிரி வேணும். அப்போ root of 1 minus cos square 59 டிகிரி. ஓகே, 59 டிகிரியோட வேல்யூ என்னது? cos 59 அப்படிங்கிறது ஆல்ஃபாவா? இங்கே ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ண ஒரு root of 1 minus alpha square. இப்போ இதை அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. cos 59 ஓட வேல்யூ ஆல்ஃபா, sin 59 ஓட வேல்யூ root of 1 minus alpha square. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது, அதுதான் ஆன்சர். Next question, 1 by 1 minus sin theta 1 plus sin theta equal to 4 secant theta. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 1 plus sin theta இந்த பக்கம் வந்துடும், 1 minus sin theta இந்த பக்கம் வந்துடும். கீழே வந்து a plus b a minus b இருக்கனால a square minus b square ஃபார்மேட் எழுதலாம். 1 minus sin square equal to 4 secant theta. இப்போ இதில் என்ன ஆகும்? sin theta கேன்சல் ஆகிடும். இந்த 1 minus sin square cos square எழுதலாம். ஓகே, அப்போ 2 by cos square. இப்போ இந்த by cos square தீட்டான்னு வந்தால் என்ன பண்ணலாம்? மேலே கொண்டு வந்துடலாம், secant square தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் என்ன இருக்குது? 4 secant தீட்டா. இதில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 வரும், இங்கே ஒரு secant தீட்டா கேன்சல் ஆகிடும். இப்போ secant தீட்டாவோட வேல்யூ 2ஆ எப்போ இருக்கும் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரியாக இருக்கும்போது 2ஆக இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன வேணும்னா cot தீட்டா ப்ளஸ் cosecant தீட்டா. cot 60 டிகிரி என்னது? cot 60 டிகிரி அப்படிங்கிறது 1 by root 3. cosecant 60 டிகிரி அப்படிங்கிறது 2 by root 3. அப்போது 3 by root 3 அப்படின்னு வரும். root 3 மேலே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து root 3ஆக இருக்கும். அடுத்தது, ராமன் brought drinks for 7 friends. ஓகே,
at rupees 240. Some of them wanted coffee, some of them wanted black tea. Okay, இப்போ டீ வாங்கினவங்க காஃபி வாங்கினவங்க எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ்ஒய்னு வச்சுக்கலாம். மொத்தம் 7 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டீ வாங்கினவங்க, இது காஃபி வாங்கினவங்க. ஓகே, இப்போ காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஒரு காஃபியோடது 40 rupees, ஒரு டீயோட காஸ்ட் 30 rupees. அப்போது எக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீ வாங்கினவங்க எவ்வளோ 30. இப்போ 30x ப்ளஸ் காஃபி வாங்கினவங்க 40. அப்போது 40y ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ 240. இப்போ நமக்கு இங்கே என்ன வேணும் அப்படின்னா டீ வரணும். இப்போ காஃபி வந்து இருக்கக்கூடாது. அப்போ காஃபியோட ஈக்குவேஷனை கேன்சல் பண்ணணும். அதுக்கு 40 வந்துச்சுன்னா தான் கேன்சல் பண்ண முடியும். அப்போ மேலே இருக்க எல்லாத்தையுமே 40ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன ஒரு ரிமைனிங் 40x மைனஸ் 30x. அப்போ 10x, 40y கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 280 minus 240. அப்போ 10x equal to 40. x ஓட வேல்யூ 4. Okay, xங்கிறது என்னது? How many cups of tea did she purchase? எவ்வளோ டீ வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 4 பேருக்கு வந்து டீ வாங்கியிருப்பாங்க. ஓகே, 3 பேருக்கு காஃபி, 4 பேருக்கு டீ. அடுத்த கொஸ்டின். எல்லாத்துக்கும் அப்படி டேட்டா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? p √3 ப்ளஸ் cot 30 டிகிரியோட வேல்யூ √3. அடுத்து tan 60 டிகிரியோட வேல்யூ √3 தான். √3 கியூப் பண்ணோம் அப்படின்னா 3 √3. 2 into sin 60 டிகிரி √3/2. ஓகேவா? இப்போ இங்கே என்ன வரும்னா p into 2 √3. இங்கே 2 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே √3 காமனாக இருக்குது. ஓகேவா? √3 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் எனக்கு p into 2 equal to 3 minus 1. அதுவும் 2 தான். அப்போ அதுவும் கேன்சல் ஆகிடும். p யோட வேல்யூ 1. அடுத்தது, in an election R got 110% votes of yes and beat yes by 770 votes. இப்போ R S வந்து 100 votes வாங்கினா இதோட 110% அப்படின்னா எவ்வளோ 110 ஓட்டி வாங்கிருக்கும். ரெண்டு பேரோட டிஃபரன்ஸ் தான் என்னது 770 டிஃபரன்ஸை ஜெயிக்கிறான். அப்புறம் இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ டிஃபரன்ஸ் 10x தான் என்னது இங்கே 770 வந்துருக்குமா. அப்போ எக்ஸோட வேல்யூ 77. இங்கே என்ன கேட்குறாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் votes. சரி, இங்கே நோ வேலிட் votes. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் votes மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 210x. ஓகேவா? இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ 77. இப்போ 210 into 77 இது மல்டிபிள் பண்ணோன்னா ஆன்சர் 21 into 77 போட்டோம்னா 77154. இப்போ 7161 ஒரு 0 போட்டோம்னா 16170. இதுதான் ஆன்சர். Okay, next question. A and B are the centers of the two circles of radius 2 cm and 1 cm. Okay, ரெண்டு சர்க்கிள் இருக்கு, ரெண்டுமே டச் ஆகல. ஓகே, AB அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5 cm. ஓகே, இந்த ரெண்டு சர்க்கிளையும் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? C is the center of the another circle radius r cm which touches the circles in externally. இன்னொரு சர்க்கிள், இந்த சர்க்கிள் வந்து இந்த ரெண்டையும் எக்ஸ்டர்னலாக டச் ஆகுது. இதோட சென்டர் பாயிண்ட் C அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அப்போது இப்படி இருக்கும். இதோட ரேடியஸ் இதுலேருந்து இது வரைக்கும் R, இதுலேருந்து இது வரைக்கும் R. அப்போ இதோட வேல்யூ நமக்கு தெரியும். ஏவோடது வந்து 2, பியோடது வந்து 1. ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? ஆங்கிள் ACB வந்து 90 டிகிரி. அப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். என்ன கேட்குறாங்க? வேல்யூ ஆஃப் R. இந்த ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பித்தாகரஸ் தியரம் வருமா? பித்தாகரஸ் தியரம் படி நமக்கு ட்ரிப்ளெட் யூஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற ஈக்குவேஷன் அப்படி எழுதுவோம். 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு r + 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் r + 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? நமக்கு ட்ரிப்ளெட் படி 5னா அதோட ட்ரிப்ளெட் வந்து 4 3 இல்லைனா 3 4. இது ரெண்டு தான் பாசிபிள். ஓகேவா? இப்போ இது ரெண்டில் எது சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு பார்ப்போம். ஆருக்கு இங்கே 3 வரணும்னா என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 வரும். 3 ஸ்கொயர் கரெக்டாக இருக்குது. இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 தான் வரும், 4 வராது. இப்போ ஆருக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2 + 2 4 வருது. அதே மாதிரி 2 + 1 3 வருது. இதுதான் பாசிபிளாக இருக்குது ரெண்டுக்குமே. ஓகே, அப்போது ஆரோட வேல்யூ 2 cm வந்துருக்கும். அடுத்த கொஸ்டின். இஃப் த சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% and 15% ஈக்குவல் டு சிங்கிள் டிஸ்கவுண்ட். இப்போது 100னா ஃபஸ்ட்டு 10 மைனஸ் பண்ணால் 90. அதுக்கப்புறம் இதில் 15% அப்படின்னா என்னது? 10% 9, அதில் பாதி 4.5. இப்போ 13.5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 10, இங்கே ஒரு 13.5. அப்போ மொத்தம் எவ்வளோ கம்மியாக இருக்குது? 23.5 கம்மியாக இருக்குது. அப்போ ஓவரால் டிஸ்கவுண்ட் 23.5. ஓகே, இதில் தனித்தனி ப்ராக்கெட்ஸாக இருக்குது. இந்த ப்ராக்கெட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்,
இப்போ இங்கே 2 ஆஃப் 6 அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆஃப் தான் சால்வ் பண்ணணும். இப்போ 2 into 6 வந்து 12, 60 divided by 12னா 5. இப்போது 70 minus 5 இந்த ப்ராக்கெட். அடுத்தது இங்கே 20 minus 10 அப்படின்னா 10 வரும். 10 divided by 10 1. இப்போ இதோட வேல்யூ என்ன வரும்னா 66. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் முடிஞ்சது. அடுத்தது இங்கே ப்ராக்கெட்ஸ் இருக்குது 6, அதே மாதிரி இதுக்கும் 6 தான் வரும். ஓகே, இப்போது 25 ஆஃப் 6 அப்படின்னு இருக்குது. 25 ஆஃப் 6 அப்படின்னா ஆஃப் தான் ஃபஸ்ட்டு பண்ணுமா. 25 into 6 எவ்வளோ 150. 600 divided by 150 அப்படின்னா 4. இங்கே ஒரு 6 இருக்குது into 6. இது வரைக்கும் தான் நம்ம சால்வ் பண்ணோம். இதோட வேல்யூ தான் 4 வந்துருக்கு. ரிமைனிங் ஒரு into 6 இருக்குது. ப்ளஸ் 2 ஆஃப் 5 அப்படின்னா 10. இப்போ 66, 24, அப்புறம் ஒரு 10. இப்போ 9, 10, 100. ஆன்சர் வந்து 100. Okay, next question. என்ன கேட்குறான், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் சேல்ஸ் டர்ன் ஓவர் ஆஃப் 2018-19, 2019-20? இதோட ஆவரேஜ் சேல்ஸ் டர்ன் ஓவர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு இங்கே வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2018-19 அப்படின்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஓகே, 250 ப்ளஸ் 350, அப்புறம் இது ஒரு 600. அடுத்தது ஹீரோ அப்படிங்கிறது நடுவில் இருக்குது. ஓகே, இப்போ 275, 875. அடுத்தது இதில் வந்து எல்ஜியில் வந்து 200, அப்படின்னா 1075. அடுத்தது 400, இப்போது 1475. அடுத்தது 19 to 20, இதில் வந்து 300 ப்ளஸ் 250, 550. அடுத்தது 300, அப்போது 850. நெக்ஸ்ட் இருக்குது இது ஒரு 300, இப்போ 1150. அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து 350, 1500. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 25 வருது. இங்கே ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ இங்கேயும் டிவைடட் பை 5, இங்கேயும் டிவைடட் பை 5 போட்டிருப்போம். மைனஸ் பண்ணதுக்கப்புறம் டிவைடட் பை 5. அப்போது ஃபைனல் ஆன்சர் வந்து 5 crores. 3 to 1 is a multiple of 6. Find the least value. Multiple of 6 na 2 and 3 ஆல் divisible ஆகணும். ஓகே, லாஸ்ட் 2 வந்து 2 ஆல் divisible ஆகுது. இப்போ ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 3 + 2 5, 6, 8, 15. 15 + 0 போட்டாலே போதுமா, கண்டிப்பாக 3 ஆல் divisible ஆகிடும். அப்போது ஆன்சர் 0, the least possible value. அடுத்தது A:8, 5:10. இப்போ இது ரெண்டும் சேமாக வரணும். இப்போ இது 5 ஆலையும் இது 8 ஆலையும் மல்டிபிள் பண்ணும். இது into 5, இது into 8. into 5 பண்ணால் எவ்வளோ 30:40 இங்கே 8 into 8 பண்ணோன்னா 80. இப்போ 3:4:8. அடுத்த கொஸ்டின், இங்கே ட்ரை ஃப்ரூட்ஸ், சுகர், ரைஸ் இதோட கம்பைன்டு வேல்யூ, டீ பல்ஸ் ஃப்ளார் இதோட கம்பைன் வேல்யூக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண எவ்வளோ வரும், 50, 59, 79, 84. அடுத்தது சுகர் வந்து 48, இங்கே 42. அப்போது 90, 130, 90 + 40, 130, 137. அடுத்தது ரைஸு 60, 65, 85, 92, 13, 10, 21, 313. ஓகே, அடுத்தது டீ பல்ஸ் ஃப்ளார். டீ வந்து 24, 15 பண்ணால் 39, 69. அடுத்து பல்சஸ் 45, 79, 81, 81 + 40, 121, 190 ப்ளஸ் ஃப்ளாரோடது 88, 128, 128 + 9, 137. இப்போ 721, 327. ஓகேவா, 313, 327 எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இதோட டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது, 14. ஓகே, 14, 327 into 100. ஓகே, இப்போது இதிலேருந்தே அப்படியே எடுத்துக்கலாம். 1% அப்படின்னா எவ்வளோ இருக்கும், 3.27 இருக்குமா. ஓகேவா, இப்போ 3% இருந்ததுன்னா 9 something வரும். 4% இருந்ததுன்னா 4% இருந்ததுன்னா நியரஸ்ட் ஹோல் நம்பர் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இப்போ 3ன்னு எடுத்துக்கலாம்.
அப்போ 3ன்னு எடுத்தோம்னா 4% தானே வரும், 12 வரும். ஓகே, அப்போ இதோட நியரஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ, 4% தான் 12 வரும். ஓகே, அப்போ இதில் 4% தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்திருக்கும், 96% இருந்திருக்கும். 96% தான் வந்து அதிகமாக வந்திருக்கும். ஓகே, அடுத்தது கீழே என்ன கேட்குறாங்க, the pie chart shows the total number of values வந்து 1200. what is the combined central angle of the orange and apple? ஓகே, ஆரஞ்ச் ஆப்பிள், ஆரஞ்ச் அதுக்கப்புறம் ஆப்பிள். ஓகே, 30%, 20%, 50%, 360 டிகிரி இருக்கும். அதில் 50%னா 180 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இதில் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்து நம்ம எலிமினேஷன் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், லாஸ்ட் ஈக்குவேஷன், இங்கே 8 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணோன்னா z கேன்சல் ஆகிடும். ஓகே, இப்போது 5x + 4y = 1. ஓகே, z கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் 2y 4x இந்த 3ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6y = 2. இப்போது சிம்பிள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ x minus 2y = -1. ஓகே, x minus 2y = -1 வர பாசிபிள். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, இப்போது நமக்கு இங்கேயும் 1 சப்ஸ்டியூட் பண்ணி, எல்லா ஆப்ஷனுமே 1 தான் இருக்குது. இங்கேயும் ரெண்டுலேயுமே 1 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 - 2 -1. ஓகேவா, அப்போது எக்ஸோட வேல்யூ 1 இருக்கணும், ஒய்யோட வேல்யூவும் 1 இருக்கணும். ஓகே, ஆப்ஷனில் 2 பாசிபிலிட்டி இருக்குது. இசட்டோட வேல்யூ -1 இல்லை +1. இப்போது இந்த ஆன்சர் இருக்குது, இதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 5 + 4 -8 = 1, -8z. இப்போ 9 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா -8. இப்போ இசட்டோட வேல்யூ 1. இப்போ மூணுமே வந்து 1 அப்படின்னு தான் வரும். ஓகே, அடுத்த கொஷின். a boat can travel 78 km upstream. ஓகே, அப்போ அப்ஸ்ட்ரீமில் 78 km, ரிட்டன் டவுன் ஸ்ட்ரீம்லேயும் 78 km இருக்குது, 32 hours ஆகுது. அடுத்தது 15 km அப்ஸ்ட்ரீம், 52 km டவுன் ஸ்ட்ரீம், இதுக்கு 9 hours ஆகுது. ஓகேவா, இப்போ இதில் நமக்கு இது ரெண்டில் ஏதாவது 78 52 எடுத்தோம் அப்படின்னா இது வந்து இன்ட்டு 2 டைம்ஸ், இது இன்ட்டு 3 டைம்ஸ் போட்டால் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிறதுக்கு பண்ணோம் அப்படின்னா 156 மைனஸ் இங்கே இன்ட்டு 3, இங்கே இன்ட்டு 2. இப்போ 45/u = இங்கே இன்ட்டு 2 இன்ட்டு 3 அப்படின்னா 64 - 27, இப்போ 37. u = 111/37. இப்போ யூவோட வேல்யூ 3 ஆகிருக்கும். ஓகே, 3 km/h. ஓகே, டோட்டல் 78 km 3 km/h போனோம் அப்படின்னா 26 ஹவர்ஸில் போயிடலாம். ஓகே, இங்கே முதல்ல எவ்வளோ சொல்லியிருக்கோம், 32 ஹவர்ஸ். ரிமைனிங் 6 ஹவர்ஸ் வந்து 78 km போகணும் அப்படின்னா எவ்வளோ டைமிங் எடுத்திருக்கும், 13 km/h. ஓகே, இது அப்ஸ்ட்ரீம், இது டவுன் ஸ்ட்ரீம். நமக்கு போட் ஸ்பீட் வேணும் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 16/2 8 km/h. ஓகே, இதுதான் போட்டோட ஸ்பீடு. இப்போ ஹவு மச் டிஸ்டன்ஸ் 12 hours, 1 ஹவருக்கு 8 km அப்படின்னா 12 ஹவர்ஸ்க்கு 96 km ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த ரிப்பீட்டட் மாடல் தான். இப்போ இதில் 6,23,305. ஓகே, ஃபஸ்ட்டு 10% அப்படின்னா இதில் 10% எவ்வளோ, 62330.5. இது வந்து ஃபஸ்ட் இயரில் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அமௌண்ட். ஆனால் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னா 16,390. இப்போ 5 2 1 9 606 இந்த அமௌண்ட் அவன் கொடுக்கணும். ஓகே, ரிட்டர்ன் பண்ண அமௌண்ட் இவ்வளோ தான். இப்போ இதில் 10% அப்படின்னா 60691.5. ஓகே, இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ 60691.5, 62330.5, 60691.5, 0 1 7 13 19 9 12 1 7. ஓகே, அப்போ 729937 இந்த அமௌண்ட் தான் அவன் செகண்ட் இயரில் மொத்தமாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்த கொஷின். 1/4 of a circular piece of radius 21 cm was removed. ஓகே, இப்போது 1/4 அப்படின்னா 1/4. ஓகே, இப்போ 1/4 ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இந்த ஷேப்பில் இருக்கும். ஓகேவா,
குவாட்ரண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இந்த ஷேப்பில் இருக்கும். இப்போ இதில் ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது ஒரு 21, இது ஒரு 21. ஓகேவா? அதுக்கப்புறம் 2πr என்ன இருக்கும் அப்படின்னா ரிமைனிங் 3/4 மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் 21 + 21, இதுதான் ஆன்சர் வந்துருக்குமா? இப்போ 2 × 22/7, ரேடியஸ் வந்து 21 × 3/4. ஓகே, கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ், 2 வந்து 2 டைம்ஸ், இந்த 11. இப்போ 99 + 42, இப்போ 141. இதுதான் அந்த பெரிமீட்டர் வந்து ரிமைனிங் பீஸா வந்துடும். அடுத்து, what is the height of the conical water tank having a radius of 70 meter? R வந்து 70, வால்யூம் வந்து 446,200. ஓகே, 1/3 πr² h. இதுதான் வந்து கோனோட வால்யூம். அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 46,200. 2 0 அப்படியே கேன்சல் ஆகிடும். 7 7 கேன்சல் ஆகிடும். இது 7th டேபிளில் 42, ரிமைனிங் 7th டேபிளில் கேன்சல் பண்ணோம். 42 வந்து 6 டைம்ஸ், ரிமைனிங் 4 அதுவும் 6 டைம்ஸ். 22ல் வந்து 3 டைம்ஸ். இப்போ h ஈக்குவல் டு இந்த 3 இந்த கொஞ்சம் அப்படின்னா 3 × 3 9. இப்போ 9 மீட்டர். இதுதான் ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.